எல்லாருக்கும் ஹாப்பி சாபித். ஸோ இன்னைக்கு கூட மிஷன் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு சவுத் கொரியாவிலேருந்து வருது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சவுத் கொரியாவில் வந்துட்டு அகாடமிக் மிஷினரி மூவ்மெண்ட்டுன்னு ஒரு மிஷினரி ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு இருக்குது. இங்கே இந்த 1000 மிஷினரி இது இருக்க மாதிரி இட்ஸ் வெரி சிமிலர் திங் தே ஹேவ் இன் சவுத் கொரியா. ஸோ அங்கே என்னென்னா யங் பீப்புள் கோ தேர், கிவ் 1 year ஆஃப் கமிட்மெண்ட் அங்கே கொடுத்து அவங்க மினிஸ்ட்ரி பண்ணி தென் தே கோன்னு இன்டர்நேஷ்னல் மிஷன் ட்ரிப்புன்னு பார்க்குறோம். ஸோ கொரியாவிலேருந்து ஒரு ஃபிலிப்பைன் ஐலேண்டுக்கு வந்து 19 டீனேஜர்ஸ் வந்துட்டு ஒரு மிஷினரி இதுக்கு போகிறாங்க. ஏஜஸ் ஃப்ரம் 14 to 17 வந்துட்டு 19 டீனேஜர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. டன் ஃபோட்டோஸ். ஸோ அங்கே என்னென்னா அவங்க வந்துட்டு இந்த மிஷன் ட்ரிப்புக்கு போனது வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அந்த குரூப்புடைய பிக்சர்ஸ் அது. ஸோ 19 கிட்ஸ் ஃப்ரம் சவுத் கொரியா ஃபிலிப்பைன்ஸில் இருக்க ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் வந்துட்டு பார்த்திங்கன்னா 11 பாய்ஸ் இருந்தாங்க, மீதி 8 கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் டே நைட் வந்துட்டு அந்த 11 பாய்ஸுமே ஒரு பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த சர்ச் பில்டிங்கில் பீச் பக்கத்தில் வந்துட்டு டென்ட்ஸ் போட்டு வந்து தங்கியிருக்காங்க. மீதி கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு புல்லில் கட்டின வீட்டில் வந்துட்டு தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க நைட் படுத்துருக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பயங்கர பெரிய ஸ்டார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா காற்று மழை எல்லாம் ரொம்ப ஜோராக ஸ்டார்ட் ஆகுது. சொன்னோடனே அப்போ அங்கே இருந்து இவங்க கூட ஒரு பாஸ்டர் போயிருக்காரு. அவங்க போய் எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு பாய்ஸ் எல்லாம் எழுப்பி விடுறாங்க. வாங்க நம்ம எழுப்பி ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு பாய்ஸ் எல்லாம் எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டாங்க. அதே மாதிரி அந்த வீட்லேயுமே வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து 4 o'clock இருக்கும். அந்த வீட்டில் இருந்த வால்ஸ் ரூஃப் எல்லாமே வந்துட்டு காற்றுக்கு ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காற்று மழை வந்துட்டு அங்கே இருக்க சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருமே வந்து பார்த்ததே இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து 4 o'clock வந்துட்டு நீல் பண்ணி ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே லைட்னிங் தண்டரிங் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் பாட்டு பாடி அந்த பாஸ்டர் அவங்க வந்து அந்த டைமில் சின்ன சர்மனுமே வந்து கொடுத்துருக்காரு. எப்படி கடவுள் தான் வந்து ஒரு ஸ்டார்ம் இருக்க டைமில் எப்படி ஜீசஸ் இஸ் ஆர் சேஃப்டி அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு சர்மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 6 o'clock என்ன ஆகும்னா மழை எல்லாம் ஃபுல்லாக கம்மியாயிரும். ஸோ எல்லோரும் அந்த பாஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் வந்து தூங்க போங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் தூங்கிட்டு ஒரு 2 hours கழித்து திரும்ப வந்து எழுப்பி பார்த்தாங்க. எல்லாமே வந்து வெதர் கிளியராக இருக்கும். அவங்க வந்து அவங்க மிஷன் ட்ரிப்பை வந்து நெக்ஸ்ட் டே வந்து தே ஸ்டார்டட் டு டூ தேர் மிஷன் ஒர்க். ஸோ இந்த மிஷன் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபஸ்ட் டே போய் இது ஆன உடனே அங்கே இருக்க பசங்களாம் என்ன படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் தே லேர்ன் டு நீல் அண்ட் ப்ரே. யாராவது ஒருத்தவங்களை வந்து மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், தே வில் நீல் அண்ட் ப்ரே. எனி ஸ்மால் இன்கன்வீனியன்ஸ் வந்தாலும் வந்துட்டு அங்கே இருக்க அந்த கிட்ஸ் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்து படிச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க டீனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ட்ரிப்புக்கு வரக்கு முன்னாடி கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லைஃப் வந்துட்டு பழகியிருந்தாலும் அங்கே மிஷன் ட்ரிப்புக்கு போன பிறகு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலும் வந்துட்டு இருக்கணும்னு வந்துட்டு பழகிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிப் எண்டில் வந்துட்டு அங்கே இருந்த பீச் அந்த ஓஷனில் வந்துட்டு 7 people வந்து பேப்டிசம் வந்துட்டு எடுக்கிறாங்க. அந்த டீனேஜ்களை வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த பேப்டிசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு. ஸோ நம்ம இந்த குவார்ட்டர் கொடுக்குற பார்ட் ஆஃப் அவர் ஆஃபரிங் வந்துட்டு சவுத் கொரியாவில் வந்துட்டு ஒரு மிஷன் ட்ரைனிங் சென்டர் அண்ட் ஜிம் அகாடமியை வந்துட்டு யூத் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணுறவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆஃபரிங்ஸை லிபரலாக கொடுப்போம். தேங்க்யூ.